எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகப்போகுது. இந்த நேத்தோட 1 இயர். ஸோ இது எங்களோட தலை தீபாவளி. இந்த 1 இயர் நிறைய சேஞ்சஸ், நிறைய ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை இன்றைக்கி உங்களோட இந்த தீபாவளி அன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேர்க்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவளா? முன்பே வாயன் அன்பே வா, கூடவா உயிரே வா. முன்பே வாயன் அன்பே வா, பூப்புவாய் பூப்போவா. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. நம்ம அட்லி அண்ட் பிரியாவுடைய காதல் வாழ்க்கையில் என்ன ஆச்சு, அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி மீட் பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, பார்க்கலாம். எங்களோட லவ் லைஃப் பற்றி சொல்லணுன்னா, பிஃபோர் வெட்டிங் லவ் லைஃப் எல்லாம் கிடையாது. இட் வாஸ் அ வெரி ஷார்ட் பீரியட். ஏன்னா வெட்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன டைமில் நடந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அட்லி எனக்கு ஒரு 7 இயர்ஸாகவே தெரியும். 7 இயர்ஸ் ஆனால் ஏதோ ஒரு ஆடிஷன் அப்போது மீட் பண்ணோம். அப்போது இந்த அட்லின்ற பேர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அவர் யார், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணார் அவர். ஸோ அட்லின்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லி பேர் வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னப்போ நேரில் போனப்போ பார்த்தோம் யார் அந்த அட்லின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். ஸோ அப்போதுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட். எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர்கிட்ட, எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவரும் அப்படி தான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவார் ஒர்க் ரிலேட்டட்.